நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் உங்களை மறந்துட்டாங்களா? உங்க கூட இருந்தவங்க, உங்க கூட பிறந்தவங்க, உங்க கூட சாப்பாடு சாப்பிட்டவங்க எல்லாரும் உங்களை மறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு, ரொம்ப கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், யார் உன்னை நினைச்சா என்ன, நினைக்காம போனா என்ன, யார் உன்னை மறந்தா என்ன, மறக்காம போனா என்ன, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை மறக்கல. அவர் என்ன மறந்தா என்ன, மறக்காட்ட என்ன, நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அவருடைய நினைவிலே நீங்கள் இருப்பீர்களேயானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகல மனிதர்களும் உங்கள் பக்கமாக வருவார்கள், உங்கள் பட்சமாக வருவார்கள். ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்க, ஒருத்தர் உங்களை மறக்காம நினைவில் வச்சிருக்காங்கன்னா நீங்க அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் உரியவங்களா இருப்பீங்க. ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க மறக்காமல் அவருடைய நினைவில் இருப்பீர்களானால் தேசமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு உங்கள் மூலமாக தேவன் இடைப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? என்றைக்கு தாவீதை அவருடைய தகப்பனார் மறந்து அவர் கேட்கிறார், தீர்க்கதரிசி கேட்கிறார், எப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், எப்பா உனக்கு இவ்வளவுதான் பசங்களான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா எவ்வளவு தகப்பன் எப்படி மறந்துட்டார்? பார்த்தீங்களா? தகப்பன் மறக்கல அப்படின்னா அந்த பிள்ளைய கர்த்தர் செலக்ட் பண்ணிருப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனா கர்த்தர் நினைத்தபடினாலே, அவர் மறக்காமல் இருந்தபடினால தான் ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருந்தவனை கர்த்தர் அரசனா மாத்தினார். வித்தியாசம் தெரியுதுங்களா? மனுஷன் உங்களை மறக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இருப்பீங்க. ஆனா தேவன் உங்களை மறக்கலை அப்படின்னா தேசம் உங்களை திரும்பி பார்க்கும். உங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. உங்க குடும்பத்தினர் எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஆச்சரியமான காரியத்தை தேவன் உங்கள் மூலமாக செய்வார். உங்க ஆண்டவர் நிமித்தமா தகப்பன் இழந்திருக்கீங்களா? அநேக தகப்பன்மாரை தருவார். ஆண்டவர் நிமித்தமா தாயை இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் அநேக தாய்மார்களை தருவார். ஆண்டவர் நிமித்தமா பெரிய உறவுகள் இழந்திருக்கீங்களா? தேவன் இணை புரியாத உறவுகளை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நினைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். மனுஷனுடைய நினைவில் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. மனுஷனுடைய நினைவில் இல்லைன்னு சொல்லி சாப்பிடாம தூங்காம இருக்காதீங்க. ஐயோ அவங்க என்ன மறந்துட்டாங்களே, நான் எப்படி மலை மாதிரி நினைச்சிருந்தேன், அவங்க என்ன இப்படி மறந்துட்டாங்களே. கர்த்தர் சொல்றாரு, அவங்க உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்கல. அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். எனக்கு அன்பான திட்டு பிள்ளைகளே, அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். உங்களை மறக்கவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். கர்த்தர் உங்கள் நினைவில் இருக்கிறார். கர்த்தருடைய நினைவில் நீங்கள் இருக்கிறீர்கள். பயப்படாமல் இந்த நாளை தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆமென் ஆரம்பியுங்கள். கர்த்தர் என்ன மறக்கலன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.